தலைப்பு: நாளை மற்றுமொரு நாளே. நூலாசிரியர் ஜி. நாகராஜன். கோவிலில் நின்று கொண்டிருந்தான் அவன். அவன் பார்த்துக் கொண்டிருந்த சிலையின் முகத்தில் அம்மாவின் கலை தட்டிற்று. முகம் அவனை பார்த்து ஒரு விதமாக சிரித்தது. கண்களில் துளிர்த்த நீரை பார்த்தால் அழுவதும் போல் இருந்தது. சிலையின் மார்பிலிருந்து ஏதோ ஒன்று உருண்டு வழிந்து தரையில் பொத்தென்று விழுந்தது. ஆனால் மறுகணம் அதே ஒலி ஒரு கேப் துப்பாக்கியைப் போல் அவன் காதுகளில் வெடித்தது. மூடிய கண்களுக்குள் ஒரு பிரகாசம். கந்தன் புரண்டு படுத்தான். மீனாவை அணைக்க வலது கையை இடதுபுறம் திருப்பினான். மீனா இல்லை. நினைவு வந்துவிட்டது. லேசாக கண்களை திறந்து படுத்தபடியே நகர்ந்து திறந்திருந்த கதவை காலால் உதைத்தான். குடிசையினுள் இருந்த வெளிச்சம் குறைந்தது. பேச்சி வீட்டுக்கு தான் மீனா போயிருக்கும். இந்த பேச்சு என்ன பொம்பளை? மாறிபாய் போய் 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இட்லி சுட்டு வித்துட்டு இருக்கு. அதுல என்ன கிடைக்கும்? ஆமாம், பேச்சி இட்லி சுட்டு விற்றாள். மீனா அவளோடு இருந்தாள். மீண்டும் தூக்கம் வருவதாக இல்லை. படுத்தபடியே பிரயாசைப்பட்டு அரையளவுக்கு மூடியிருந்த கதவை காலாலே திறந்தான் கந்தன். குடிசையை ஒட்டி ஓடிய சாக்கடை ஓரம் முனிசிபல் தொட்டி தெருவை கூட்டிக் கொண்டிருந்தான். மணி 7 தான் இருக்கும். இன்னும் 2 மணி நேரம் போகணும். ஒரு கையை தரையில் ஊன்றிக்கொண்டு கால்களை நீட்டியவாறே எழுந்து உட்கார முயன்றான் கந்தன். முதுகை வளைக்க முடியவில்லை. அப்படி வலி. அம்மா என்று பெரும் மூச்சு விட்டுக்கொண்டே முதுகை ஒரு மாதிரி நெளிந்து எழுந்து உட்கார்ந்தான். கால்கள் நீட்டி கிடந்தன. 2 கைகளும் பின்புறமாக தரையில் ஊன்றிருந்தன. நேத்து அந்த வெறும் பயலுக்கு ஊத்தின 300 மில்லியையாவது வச்சிட்டு இருந்திருக்கலாம். முழிச்ச நேரத்துல போட்டா கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஆமா, இது குடிக்கிறதுனால வர வியாதி இல்ல.